எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஏதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் தான் சொல்ல முடியாது. ஆனா கயாமையா கயாமையா கயாமையான்னு கத்தலாம் இல்லையா? சோ எல்லாருமே பயங்கரமா கத்திட்டு இருந்தாங்க. இது மட்டும் கிடையாதுங்க, இன்னொரு கிளிப்பிங்கும் இருக்கு, அதையும் தயவு செய்து பாருங்க. Karnataka government has spent 2,228 crore, including 1,587 crore from the SC/ST sub-plan and 641 crore from the tribal sub-plan specifically. God knows where this is going. Sure. Because this has been questioned in Karnataka itself by the leader of the opposition and the media. I want to ask माननीय फॉर्मर चीफ मिनिस्टर चरणजीत चन्नी जी, आपके लीडर से बात करिए, कर्नाटका में जाकर के एससी का हालात के ऊपर प्रश्न पूछिए. इधर पूछने का आवश्यकता नहीं है, उधर कांग्रेस गवर्नमेंट में हो रही है इतनी सारी घपला. फिर कर्नाटका से एक और विषय सर, जरूर मैं मानती हूं कांग्रेस में एससी के विषय में बात करने वाले हर नेता कर्नाटका आज ही जाए, पूछने की क्या हो रही है. एससी के पैसा को निकाल करके प्राइवेट अकाउंट में डाला जा रहा है, किसी को मालूम नहीं हो रहे. एससी के ऊपर इधर लेक्चर हो रही है. அதாவது நிர்மலா மேடம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கர்நாடகா காங்கிரஸ் அரசுக்கு SC/ST ஃபண்ட்னு மத்திய அரசு கொடுக்குறாங்க. அந்த SC/ST ஃபண்டை கர்நாடகா காங்கிரஸ் அரசு கர்நாடகால இருக்கக்கூடிய SC/ST மக்களுக்காக செலவு பண்ணாம இவங்க அந்த தேர்தலில் வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க இல்லையா? அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்காக இந்த SC/ST ஃபண்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மக்களுக்காக கொடுக்கப்பட்ட நிதியை அந்த மக்களுக்கான ஸ்கீம்ஸா யூஸ் பண்ணாம இவங்களுடைய ஸ்கீம்ஸ்க்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது SC/ST ஃபண்ட் எடுத்து இவங்களுடைய ஸ்கீம்ஸ்க்கு யூஸ் பண்ணிருக்காங்க. வாய்க்கிழிய ஓபிசி மக்களை குறித்தும் SC/ST மக்களை குறித்து பேசக்கூடிய இந்த ராகுல் காந்தி அவர்கள் இத மாதிரியான ஒரு காரியத்தை செஞ்ச கர்நாடகா காங்கிரஸ் அரசு குறித்து ஏதாச்சும் பேசுவாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்டிருக்காங்க. உண்மையாலேயே SC/ST மக்கள் மீதும் ஓபிசி மக்கள் மீதும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் காங்கிரஸுக்கும் அக்கறை இருந்திருந்ததுன்னா அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட நிதியை அவங்களுக்காக தான் செலவு பண்ணிருப்பாங்க. ஆனா கர்நாடகால இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் அரசானது அவங்களுக்காக அந்த நிதியை செலவு பண்ணாம அவங்க கொடுத்த ஸ்கீம்ஸை நிறைவேற்றுறதுக்காக SC/ST ஃபண்டை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நாக்கு புடுங்குற மாதிரியான விஷயத்த நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன் பாருங்க, இதை நான் ஸ்டார்டிங்லயே சொல்லியிருக்கணும், இப்போ சொல்றேன். அது என்னன்னா, நம்முடைய பப்புஜி அவர்களை பாராளுமன்றத்துல ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமன் அவர்கள், இன்னொரு பக்கம் அனுராக் தாக்கூர் அவர்கள் சொல்லிட்டு எல்லாருமே சுத்து போட்டு பொலன்னு பொலகுறாங்க. அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம நம்முடைய தமிழக எம்பிக்கள் 40 தமிழக எம்பிக்கள் பப்புஜி அவர்களுக்கு ஆதரவாக எழுந்து நின்று பெருசா எதுவுமே பேசாம பப்புஜி அவர்களை போட்டு பொலகிறத பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க, லிட்டரலி சிரிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு என்னவோ தமிழக எம்பிக்கள் தான் மிகப்பெரிய சங்கிகள்னு நினைக்கிறேன். ஏன்னா பாஜக காரங்க கூட அந்த அளவு பெருசா ரசிச்சு சிரிக்கல, பட் திமுக எம்பிக்கள் பயங்கரமா பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க, இல்ல ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. உங்க மனசுக்குள்ளேயும் கண்டிப்பா ஒரு சில விஷயங்கள் இருக்கதானே செய்யும். ஏன்னா காங்கிரஸ் அரசானது கடந்த காலங்கள்ல திமுகவா அந்த அளவு அலைய விட்டுருக்காங்க, அந்த அளவு படாத பாடுபடுத்திருக்காங்க. சோ இந்த நேரத்தை யூஸ் பண்ணி பாஜக காரங்க போட்டு பழகுறாங்க. அட்லீஸ்ட் நாம அதை பார்த்து ரசிக்கலாம் சொல்லி திமுக எம்பிக்கள் ரசிக்கிறாங்களோ என்னவோ தெரியல. நெக்ஸ்ட் சம்பவக்காரன் அனுராக் தாக்கூர் அவர்கள் பண்ண இன்னொரு சம்பவத்தை தயவு செய்து பாருங்க. हमारे उस समय की प्रधानमंत्री थी जिन्होंने इमरजेंसी लगाई थी. एक नेता की स्वर्गीय दादी जी भी हैं और मैं उनके नाम के आगे प्रियदर्शनी भी लिखा जाता था और उन्होंने इमरजेंसी लगाई थी. लेकिन माननीय सभापति जी, मैं कहना चाहता हूं, दुशासन और दुर्योधन दोनों बहुत ही दुष्ट और बदमाश हो सकते थे, लेकिन उन्होंने भी कभी इमरजेंसी नहीं लगाई थी. दुशासन और दुर्योधन दुष्ट भी हो सकते हैं, दुश्मन भी हो सकते हैं, बदमाश भी हो सकते हैं, लेकिन उन्होंने भी इमरजेंसी नहीं लगाई थी. அதாவது அனுராக் தாக்கூர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த மகாபாரதத்துல இருக்கிற துரியோதனன் துச்சாதனன் இவங்க எவ்வளவு கெட்டவங்களா இருந்தாலும், எவ்வளவு கொடூரமானவர்களா இருந்திருந்தாலும் அவங்க அந்த காலகட்டத்துல எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரல. ஆனா பிரியதர்ஷினி, அதாவது இந்திரா காந்தி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இன்னொரு பெயர் தான் பிரியதர்ஷினி, அவங்க கொடூரமான எமர்ஜென்சியை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதுக்கு பதில் பேச முடியாம நம்முடைய பப்புஜி அவர்கள் கூனி குறுகி தலை குடிஞ்சி அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தார். அதே சம்பவக்காரன் பண்ண இன்னொரு தரமான சம்பவத்தையும் போடுற, தயவு செய்து பாருங்க. राहुल जी
बताइए, हलवे की बात की थी, जीप घोटाले का हलवा किसने खाया? वो फोर्स घोटाले का हलवा किसने खाया? अंतरिक्ष देवास घोटाले का हलवा किसने खाया? नेशनल हेराल्ड के घोटाले का हलवा किसने खाया? सबमरीन घोटाले का हलवा किसने खाया? अगस्ता वेस्टलैंड घोटाले का हलवा किसने खाया? 2G स्कैम हलवा किसने खाया? कॉमनवेल्थ स्कीम का हलवा किसने खाया? कोयला घोटाले का हलवा किसने खाया? वाल्मीकि योजना घोटाले का हलवा किसने खाया? चारा घोटाले का हलवा किसने खाया? यूरिया स्कैम का हलवा किसने खाया? राहुल जी, हलवा मीठा था या फीका? அதாவது இந்த ஒரு அல்வா விஷயத்தை வச்சுக்கிட்டே நம்முடைய அனுராக் தாக்கூர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த காங்கிரஸ் ஆட்சியில இந்திய மக்களுக்கு காங்கிரஸால கொடுக்கப்பட்ட அல்வாக்கள் என்னென்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, போபர் சூழல் அல்வா, ஆண்ட்ரிக்ஸ் தேவாஸ் மோசடி அல்வா, நேஷனல் ஹெரால்டு மோசடி அல்வா, நீர்மூழ்கி கப்பல் ஊழல் அல்வா, அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் விவிஐபி ஹெலிகாப்டர் ஊழல் அல்வா, 2G ஊழல் அல்வா, நிலக்கரி ஊழல் அல்வா, காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் ஊழல் அல்வா, வால்மீகி யோஜனா ஊழலில் அல்வா, மாட்டு தீவனம் மற்றும் யூரியா ஊழலில் அல்வா அப்படிங்கிற மாதிரி இந்த காங்கிரஸ் உடைய ஆட்சி காலகட்டத்துல நடந்த அந்த பெரிய பெரிய ஊழல்கள் இருக்கு இல்லையா, அந்த ஊழலுடைய பட்டியலை வாசிச்சுட்டு அந்த அல்வா விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருந்தாரு. தக்காளி சம்பவம்னா இதுதாங்க சம்பவம், உண்மையாலே சம்பவம்னா இதுதான் சம்பவம். ஆணவத்தின் உச்சத்தோட ஆடின நம்முடைய பப்புஜி அவர்களை எப்படி அடக்கி உட்கார வச்சாரு பாத்தீங்களா? உண்மையாலே இந்த மனுஷன் வேற லெவலு. நம்முடைய பப்புஜி அவர்களுக்கு ஆதரவாக தோலுக்கு தோல் கொடுப்பான் உயிர் நண்பன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அகிலேஷ் யாதவ் அவர்கள் எழுந்து பாஜகவிற்கு எதிராக பேசிட்டு இருந்தாரு. இந்த அகிலேஷ் யாதவ கூட நம்முடைய அனுராக் தாக்கூர் அவர்கள் விடல, அவரையும் போட்டு போலான்னு பொழந்துட்டாரு. இந்த கிளிப்பிங்க கொஞ்சம் பாருங்க. जेल जानते हैं आप कहाँ हैं? कभी गए हो उस मिलिट्री स्कूल में? मैं खुद मिलिट्री स्कूल का पढ़ा हूँ। और आप परमवीर चक्र की बात कर रहे हो तो हम भी तमाम नाम गिना सकते हैं। माननीय सदस्यों से मैं आग्रह कर रही हूँ, आपस में चर्चा न करें। ये सभापति महोदया, ये सभापति महोदया, जी जी, 1 मिनट से भी कम, मैं आपके सामने कहना चाहता हूं, ये तो केवल मिलिट्री स्कूल गए हैं। मैं आज भी टेरिटोरियल आर्मी के 124 रेजिमेंट में कैप्टन के रैंक पे अपनी सेवाएं दे रहा हूं। अखिलेश जी, केवल ज्ञान मत बांटिए, राहुल गांधी जी के साथ बैठकर अब वहां बुलाने का झूठ बोलने की आपको आदत पड़ गई है। प्लीज बैठ। அதாவது அகிலேஷ் யாதவ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் மிலிட்டரி ஸ்கூல்ல படிச்சவன், என்கிட்ட மிலிட்டரி பத்தி பேசுறியா அப்படிங்கிற மாதிரி அனுராக் தாக்கூர் அவர்களுக்கு எதிராக ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்முடைய அனுராக் தாக்கூர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் கொஞ்ச நேரத்திலே சொல்லிடுவேன், 10 செகண்ட்குள்ள சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுராக் தாக்கூர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீ மிலிட்டரி ஸ்கூல்ல படிச்சவன் மட்டும்தான், ஆனா நான் இந்திய ராணுவத்தின் 124வது ரெஜிமெண்டில் கேப்டனாக இப்போதும் சர்வீஸ் செய்து கொண்டிருக்கிறேன், என்ன வரசி பார்க்காத அப்படிங்கிற மாதிரி அகிலேஷ் யாதவ் அவர்களுக்கு எதிராக சும்மா நெருப்பு பறக்க பேசியிருக்காரு அனுராக் தாக்கூர். அனுராக் தாக்கூர் அவர்கள் இந்த அளவு புரூட்டலா பப்புஜி அவர்களையும் அகிலேஷ் யாதவையும் போட்டு போலான்னு பொலப்பாருன்னுட்டு யாருமே எதிர்பார்க்கல. கூடவே நம்முடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெல்டி ட்ரீட்மெண்ட் வர பண்ணியிருந்தாங்க. இந்த காங்கிரஸ் காரங்க மாதிரியோ இந்த திமுக காரங்க மாதிரியோ பொய் சொல்லி குற்றச்சாட்டு வச்சு அசிங்கமா பேசி அவதூறு பரப்புல பாஜக காரங்க பேசினது எல்லாமே ஃபேக்ட். அவங்க ஃபேக்டை மட்டும் வச்சுட்டு தான் போட்டு போலான்னு பொழந்திருக்காங்க. பப்புஜி அவர்கள் மட்டும் இருந்தா பரவாயில்ல, பட் பப்புஜி அவர்கள் மாதிரி தான் அவர் கூட இருக்கிற எல்லாருமே இருக்காங்க. அதனாலதான் தொடர்ந்து எல்லாருமே அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. இத்தனைக்கும் இன்னும் மோடிஜி அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு வரவே இல்லை, அவர் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ளேயே நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்களும் அனுராக் தாக்கூர் அவர்களும் இவங்க 2 பேருமே சேர்ந்து காங்கிரஸையும் அவர்களுடைய கூட்டணி கட்சியிலையும் போட்டு பொழந்துட்டாங்க, வச்சு செஞ்சுட்டாங்க. மோடி வரத்துக்கு முன்னாடியே பப்புஜி அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைனா, மோடி அவர்கள் வந்து அவருடைய ஸ்டைல்ல சம்பவத்தை பண்ணாருன்னா பப்புஜியோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு கூட பார்க்க முடியல. இதெல்லாம் போதாதுன்னு நம்முடைய மோடி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, அனுராக் தாக்கூர் அவர்கள் பேசின அந்த வீடியோடைய லிங்கை ஷேர் பண்ணி எரியிற தீயில எண்ணெயை ஊத்திருக்காரு. இந்த நியூஸ் கார்டை கொஞ்சம் பாருங்களேன். சபாஷ் அனுராக், மோடி பாராட்டு. பட்ஜெட் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடியாக காங்கிரசின் முந்தைய ஆட்சிகளை விமர்சித்து பேசிய பாஜக எம்பி அனுராக் தாக்கூரின் பேச்சு வைரலான நிலையில் அனுராக் தாக்கூருக்கு பிரதமர் மோடி பாராட்டு. இளம் மற்றும் சுறுசுறுப்பான அனுராக் தாக்கூரின் இந்த பேச்சு நிச்சயம் கேட்கப்பட வேண்டியது.
இந்த புள்ளி வச்ச கூட்டணியின் அழுக்கான அரசியலை அம்பலப்படுத்தக்கூடிய தரவுகள் மற்றும் நகைச்சுவை கலந்த பேச்சு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய மோடிஜி அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ட்வீட் போட்டிருக்காரு. நம்முடைய பப்புஜி அவர்கள் அன்ஃபிட் அப்போசிஷன் லீடர் மட்டும் கிடையாது, அவரு அன்ஃபிட் எம்பி, அவரு அன்ஃபிட் பொலிட்டீஷியன், அவரு எல்லா விஷயத்திலுமே அன்ஃபிட்டா தான் இருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நம்முடைய அனுராக் தாக்கூர் அவர்கள் நடுவுல ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டுருப்பாரு. இந்த சாம் பெட்ரோட சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அவரு அப்புறம் இந்த ஜார்ஜ் சாரோசா, அவரு இவங்களுடைய பேச்சை மட்டும் கேட்டா போதாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த நம்முடைய அனுராக் தாக்கூர் அவர்கள் சொல்லியிருப்பாரு. எக்ஸாக்ட்லி, அவர் சொல்றது 100% உண்மைதான். நம்முடைய பப்புஜி அவர்களுக்கு சுய அறிவு அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது. பப்புஜி அவர்களுக்கு பிரதமர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கனவாவே இருக்கு. அந்த கனவானது கனவாதான் இருக்கும், அதுவும் பகல் கனவாதான் இருக்கும். சோ அவ்வளவுதாங்க இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.